அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்தி சரவணன். இன்றைக்கி வந்து மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன். நம்ம நினச்சதை வந்து எப்படி ஈஸியாக டக்குன்னு அடையிறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்குன்னு ஒரு கோலை வந்து செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை தெளிவாக முடிவு எடுத்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. அதை வந்து நினச்சி பாருங்கள், நடந்த மாதிரி நினச்சி பாருங்கள். அவங்க லைஃப் அது நடந்தால் எப்படி சந்தோஷப்படுவீங்க, எப்படி ஃபீல் பண்ணுவீங்களோ அது மாதிரி நினச்சி பாருங்கள். கற்பனை பண்ணி பாருங்கள், விசுவலைசேஷன் பண்ணி பாருங்கள். அது கிடச்ச மாதிரி நினச்சி கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். இப்போ நினச்சி பார்த்தா போதுமா அப்படின்னு நினைக்கலாம். இப்போ ஓகே நான் நினச்சிட்டு ஓகே நினச்சிட்டேன் அப்படின்னு அதோட விட்டுட்டு போனால் ஒன்றும் கிடைக்காது. அப்போ எந்த அளவுக்கு அதில் தீவிரமாக இருக்கும் அப்படின்னு முக்கியம். டெய்லி நினச்சி பாருங்கள். டைம் கிடைக்கிறப்பெல்லாம் கிடச்ச மாதிரி நினச்சி பாருங்கள். அதுக்கான முயற்சிகளை நீங்கள் செய்யணும். சும்மா நினச்சி பார்த்தா மட்டும் முடியாது. கடவுள் வந்து அதுக்கு தேவையான இதாக கொடுப்பாரு நமக்கு. இப்போது உங்களுக்கு ஒன்று தேவைன்னு நீங்கள் நினச்சி பார்க்குறீங்க, கற்பனை பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான அதுக்கு அது கிடைக்கிறதுக்கான வழிவகைகளை அப்பா வந்து கொடுப்பாரு. ஆனால் அதை வந்து பயன்படுத்தி நம்ம அதுக்கான முயற்சிகளும் நம்ம செய்யணும். ஓகேவா? இப்போ ஒரு உங்களுக்கு ஜாப் வேணும் அப்படின்னா அதுக்கான முயற்சிகளை நீங்கள் செய்யணும். கொஞ்சம் ஜாப்க்கு என்னென்ன எக்ஸாம் எழுதணுமா, கவர்மெண்ட் ஜாப்னா அதுக்கு இதாக படிச்சுட்டு எக்ஸாம் எழுதணும். இல்லைனா ஜாப் பண்ணால் நீங்கள் அதுக்கு தகுந்தாப்புல அப்ளை பண்ணி நீங்கள் போகணும், செய்யணும். அது எதுவுமே செய்யாமல் எனக்கு ஜாப் பண்ணு உட்காந்துட்டே இருந்தால் எப்படி முடியும்? அதே மாதிரி நீங்கள் அதுக்கு தகுந்த முயற்சிகளை நீங்கள் செய்யணும். செஞ்சால் அதுக்கு தகுந்த உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே அதுக்கு சம்மந்தமான எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் அப்பா வந்து உங்களுக்கு கொடுப்பாரு. உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஆமாம், அதிலே தீவிரமாக்கணும். இன்றைக்கி ஒரு இதை நினச்சிக்கிட்டு நாளைக்கு ஒரு இதை நினைக்கக்கூடாது. எதில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதில் கிளியராக இருந்து லாஸ்ட் வரைக்கும் அதையே நினச்சி பார்க்க கண்டிப்பாக உங்களுக்கு அது வந்து ஈஸியாக கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் ஓகே. அப்பா சிவனோட அருளால் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும். ஓம் நம சிவாய. சிவாய நமக. நன்றி, வணக்கம்.